நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் உங்கள் தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள் நண்பர்களே, நம்ம வீட்டில் மலேசியன் கோவக்காக உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இது நான் ஏற்கனவே பிஞ்சாக இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். என்னடா இவன் ஒரு செடியை வச்சு 4 வாட்டி வீடியோ போடுறான்னு பார்க்காதீங்க. 4 முறை இல்லை, அதுக்கு மேன்மையான முறைகள்லேயும் நமக்கு மலேசியன் கோவக்கா பிஞ்சுகளை எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். அடுத்த பிஞ்சுகள் வருது. இதெல்லாம் எதுக்கு நம்ம அடிக்கடி வீடியோ பதிவு பண்ணுறோன்னா, இவ்வளோ காய்க்குதை நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கணும். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம ஒரு பழத்தை பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பழுத்துருக்காங்க. இதை இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், அடுத்த பிஞ்சுகளை பாருங்கள். இந்த பாருங்கள், அது மட்டும் இல்லை, இந்த பாருங்கள், பார்த்தீங்களா நிறைய பிஞ்சுகள்ங்க. இங்கே வராங்க, சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், மேலேயுமே நமக்கு பிஞ்சுகள் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது, நிறைய பிஞ்சுகள் வந்திருக்குங்க. பழம் சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டேன், அருமையாக இருக்கும். இயற்கையாக நமக்கு காய்ச்சி பழுத்த பழங்க, சூப்பராக இருக்குது. நண்பர்களே, கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நிறைய பிஞ்சுகள் வந்துட்டுருக்காங்க கோவக்கா. அதே மாதிரி இந்த கோவக்கா செடி நீங்கள் வளர்த்திங்கன்னா 1-2 காய்க்கும்போது என்னடா செய்கிறதுன்னு நினைக்காதீங்க. பறித்து சாப்பிட்டிங்கன்னா சுகருக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்த பிஞ்சை பாருங்கள், நிறைய பிஞ்சுகள் வந்துருக்குங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நம்மளோட செடி பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்காங்க பாருங்கள், நல்லா திக்காகிட்டாங்க. இவ்வளோ தூரத்துக்கு நல்லா இதுவாகிட்ருக்காங்க. 2 இது தான் விட்டுருக்கோம், 2 கொடியை விட்டுருக்கோம் நம்ம. இதில் இப்போ நம்ம ஒரு கொடி கட் பண்ணி ஷேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த நன்மைகள் கிடைக்கட்டும். தேங்க்யூ, பாய். முடிஞ்சால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு தற்சார்பு கொண்டு சேருங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். தேங்க்யூ, பாய்.